பசுமையான மரச்செடி கொடிகளும், பறந்து விரிந்த விவசாய நிலங்களும், ஆடு மாடு மேய்ச்சலுக்கு செழிப்பான இடம்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சிதம்பரம் தாங்க. அது மட்டும் இல்லங்க. முப்போகம் விவசாயமும் சிறப்பா நடக்குதுன்னா, அதுக்கு காரணமே 10ஆம் நூற்றாண்டில் ராஜா ஆதித்யன் என்ற அரசனால் கட்டப்பட்ட வீராண ஏரி தாங்க முழுக்க முழுக்க காரணமே. வாங்க வீராண ஏரிய பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள உங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க. உலகத்திலே முதன் முறையா மனிதர்களால எந்த ஒரு உபகரணமும் இல்லாம உருவாக்கப்பட்ட ஏரினா, அது நம்ம வீராண ஏரி தாங்க. கிபி 907ஆம் வருஷம் தொடங்கி 950 வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டாங்க. காரணம் இந்த ஏரி கிட்டத்தட்ட 11 1/2 கிலோமீட்டர் நீளமும், 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதுங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஏரியில உள்ள மொத்த தண்ணியுமே கிட்டத்தட்ட ஒரு 20 மதகுக்குள்ளே கண்ட்ரோல் பண்றாங்கங்க. வருஷங்கள் இவ்வளவு ஓடினாலும் நம்ம ஏரி ஒரு பிரம்மாண்டமா காட்சி அளிக்குதுன்னா, அது நம்ம பொதுப்பணித்துறையை தாங்க முழுக்க முழுக்கமே சாரும். நம்ம தமிழக அரசின் ஆணைப்படி பொதுப்பணித்துறை மூலியமா தாங்க இந்த ஏரி முழுக்க முழுக்க பராமரிக்கப்பட்டு வருது. தமிழகத்துக்கு தலைநகர் சென்னையா இருந்தாலும் அந்த சென்னைக்கு நம்ம வீராண ஏரியில இருந்தாங்க தினைக்குமே தண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம ராஜ ஆதித்ய சோழன் அவர் தந்தை மீது அதிக பாசம் வச்சிருந்தனால அவங்க தந்தை பேர்ல தாங்க இந்த ஏரியை முதல்ல உருவாக்கி இருக்காரு. காலப்போக்கில் அவர் தந்தையான வீரானந்தம் என்ற பெயர்ல இருந்து வீராணம் என்ற பேருக்கு ஏரி பெயர் மாற்றப்பட்டிருங்க. மட்டும் இல்லங்க. இந்த ஏரியில புது புது வகையான பறவைகள்லாம் வருது. அது வெளிநாட்டு வகை பறவையான்னு தெரியல. ஆனா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்ததுங்க. மட்டும் இல்லங்க. நம்ம வீராணி ஏரியோட மொத்த நீர்மட்டமும், நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரத்தின் உயரமும் கிட்டத்தட்ட ஒண்ணா தான் இருக்கும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.